பார்வதி, அது என்ன புது கதை? ஆமா, வீட்ல இருந்து அண்ணனுக்கு தெரியாம நகையை எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் வேற நடக்குதா? இன்னைக்கு சபைக்கு முன்னாடி இவங்கள மாட்டி விட போறேன். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க உள்ள வந்து பேசுங்க. ஆ? வாங்கோ, அந்த காலம் எடுத்து நிறுத்துங்கோ. கால் நட்டுட்டா கல்யாண வேலைலாம் உடனே பண்ண ஆரம்பிச்சிடணும். நாங்களும் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பையனுக்கு நலுங்கு வைக்கும்போது நாங்க உங்களுக்கு சொல்றோம். அப்ப நீங்க குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வரும். வேற உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அந்த நிலத்தையும் உங்க பையன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நாங்களும் காசு பணம் வேணும்னு நினைக்கல. எங்க குடும்பத்துக்கு வர்ற பொண்ணு கௌரவமா வரணும்னு தான் நினைக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. பொண்ணுக்கு நிறைய நகை போறோன்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்க, அப்போ நம்ம நலங்க ஆரம்பிச்சிடலாமா? என்னங்க பொண்ணுக்கு நகை போடாம இருக்கு? நகை இல்லையா? பொண்ணுக்கு புது பட்டு புடவை எல்லாம் இருக்குதுங்க. ஆனா நகைன்னு எதுவும் பெருசா இல்லை. எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா ஏதாவது செய்யறோம். நீங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு எங்ககிட்ட நகையெல்லாம் இல்லைங்க. ஆமாங்க, ஏதோ கொஞ்சமா காதல கழுத்துலன்னு எங்களால முடிஞ்சது போட்டிருக்கோம். பெருசா எதுவும் செய்ய முடியாது. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அதான் எங்க அண்ணன் சாருக்காக எல்லாம் பண்றேன்னு சொல்லிருக்காருல்ல. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு உண்டான எல்லா நகையும் அவர் போடுறேன்னு சொல்லிருக்காரு. இப்ப நகையெல்லாம் நம்ம வாங்க தானே போறோம். அதனால உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆனா சடங்கு பண்றப்போ நகை கொஞ்சம் இருக்கணும்ல அண்ணி. அதுக்கு என்ன, அதான் அண்ணியோட நகை இருக்கே, ரொம்ப பாரம்பரியமான நகை. எங்க வீட்ல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் வீட்ல இருக்க பொண்ணுக்கு அந்த நகையெல்லாம் தான் போட்டு விடுவோம். இப்போ அன்னிக்கிட்ட அந்த நகையை கேட்டா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஏங்க, சாரு உங்க வீட்டு பொண்ணா இருந்தா பரவாயில்ல. உங்க வீட்டு பாரம்பரியமான நகையெல்லாம் தங்கச்சி கொடுப்பாங்க. என்ன இருந்தாலும் என் பொண்ணு வெளியே இருந்து வந்தவ தானே, அவளுக்காக எப்படிங்க கொடுப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சாருவ வெளியில இருந்து வந்த பொண்ணா என்னைக்கும் நாங்க நினைக்கல. எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணாதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எங்க வீட்டு பொண்ணாதான் நாங்க பாக்குறோம். அதனால நலங்குக்கான வேலையெல்லாம் பாருங்க. ஜானகி, சொல்லுங்க. போய் உன் நகை எடுத்துட்டு வந்து சாருக்கு கொடு.
மாட்டி விட்டீங்க. இப்ப அக்கா எப்படி நகை எடுத்துட்டு வர முடியும்? நல்லா மாட்டினாங்க. எல்லார் முன்னாடியும் எப்படி அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க பாரு. ஐயோ கடவுளே, நகையை அடமானம் வச்சிருக்கோம். இப்ப வீட்ல நகையே இல்ல. அத கேக்குறாரே, என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. என்ன ஜானகி, போய் எடுத்துட்டு வா, ஏன் நிக்கிற? சகல பரவாயில்ல விடுங்க. என் பொண்ணுக்கு அந்த நகையை கொடுக்கறதுல தங்கச்சிக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. இத பாருங்க, அப்படியெல்லாம் என் தங்கச்சி யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. உங்க பொண்ண என் தங்கச்சி இப்ப வரைக்கும் அவங்க பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லைங்க, அவங்க யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதுல இருந்தே அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியலையா? என்ன ஜானகி, நகையை எடுத்துட்டு வா, ஏன் யோசிக்கிற? அம், அ, இல்லங்க, அது வந்து என்ன நீ நகை இருக்குல்ல? இதுக்கு மேல மறைக்க முடியாது. உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அ, இல்லங்க, அது வந்து அதெல்லாம் இருக்கு பெரியம்மா. பெரியம்மா, நகையை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியம்மா நலுங்கு வைக்க போற பொண்ணு வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுன்னு என்கிட்ட எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதான் நான் பார்த்தேன். தங்கச்சி நமக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் யோசிச்சிடும். பெரியம்மா, இந்தங்க, உங்க கையாலையும் அவங்களுக்கு கொடுங்க. ம். என்னங்க, நகையை உங்க பொண்ணுக்கு போட்டு விடுங்க. ஏங்க, என்னங்க இது? நீங்க பத்மா கிட்ட நம்ம பொண்ணுக்காக கொடுத்த நகை மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கே ஒன்றும் புரியல. ஏங்க, இதெல்லாம் போலி நகையாச்சுங்க. அமைதியா இரு. வெளியே சொன்னா நாம தான் மாட்டுவோம். சம்பந்தி, இந்தாங்க. சரிங்க, நாங்க உள்ள போயிட்டு இவளுக்கு நகையை போட்டு கூட்டிட்டு வரோம். சாரு, வா. அத்தை, எங்க அப்பா கொடுத்த நகை தானே? ஆமா சாரு. ஆனா இதை எப்படி அவ எடுத்துட்டு வந்தான்னு புரியலையே. ஜானகி அக்கா மாட்டுவாங்கன்னு நினைச்சா இப்ப நம்ம மாட்டிப்போம் போல இருக்கே அண்ணி. இத நம்ம வெளியிலயும் சொல்ல முடியாது. என்ன அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு மீட்டிங் போட்டு பயங்கரமா ஏதோ திட்டம் போடுறீங்க போல இருக்கு. பெரிய பெரிய கிரிமினல்ஸையே நீங்க மிஞ்சிடுவீங்க போங்க. என்னடி வாய் ரொம்ப நீளுது? மரியாதையா பேச சொல்லிட்டேன். எந்த நகடி இது?
பார்த்தா தெரியலையா அத்தை? எல்லாம் உங்க நகை தான். அதாவது உங்க நகை இல்ல, உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்த நகை. கரெக்டா? வேணும்னா பெரியப்பா கிட்ட சொல்ல போறீங்கன்னா போய் சொல்லுங்க. இல்லைன்னா நான் போய் சொல்லட்டுமா? ஐயா வேண்டாம். நான் போய் சொன்னா அப்போ இந்த நகை ஏதுன்னு கேட்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சாரு அப்பா உங்களுக்கு இந்த நகையை கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, நம்ம 2 பேருமே போய் சொல்லலாம். வரீங்களா? ஐயோ, என்னன்னு இவ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கா? இத மாமா கிட்ட வேற வந்து சொல்றீங்களா? இங்க பாருங்க அண்ணி, நீங்க மாமா கிட்ட ஏதோ சொல்லனா கூட பரவாயில்ல, விட்டுருங்க. ஏய், நீயும் தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காத. அப்போ சொல்ல வேண்டாமா அத்தை? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சாருவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. அத்தை, இவ சரியான கேடியா இருக்கா. எப்படியும் நீங்க நகையை வாங்கினதை தெரிஞ்சுக்கிட்டா. ஜானகி அண்ணியும் இவளையும் வசமா சபையில வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தேன். அது நடக்காம போயிடுச்சு பாரு. அதான் எப்படி அவங்க நகை எடுத்துட்டாங்கல்ல, அத வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். இப்போ இந்த நகையை மாட்டி நம்ம சாருவை கூட்டிட்டு போலாம். அந்த ஜானகி எங்க போனாலும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ கையில இருக்கிற பேக்ல பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வாங்க.